கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை உன்னத பாட்டின் புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். வாடையே எழும்பு, தென்றலை வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வருகைக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தேவஜனங்களாகிய நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரியம் நம்முடைய வாய்ப்பேச்சாக மட்டும் இல்லாமல் நம்முடைய இருதயத்தின் ஏக்கமாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். தேவனுடைய மணவாட்டி அவருடைய வருகைக்காக அவள் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. இந்த வசனத்திலும் மணவாளனுக்காக காத்திருக்கிற மணவாட்டி அவருடைய வருகைக்கு அவள் ஆயத்தமாக இருக்கிறாள். அவள் காத்திருப்பது மாத்திரமல்ல, அவள் ஆயத்தமாக இருக்கிறாள். இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டது போல தேவஜனங்களாகிய நம்மிடத்திலும் நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிற பிரதானமான காரியம், நாமும் நம்முடைய தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆனால் ஆயத்தமாக இருக்கிறோமா? யார் தங்களுடைய வாழ்க்கையில் ஆயத்தமான நிலையோடு காத்திருக்கிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் தம்முடைய வருகையில் வந்து அழைத்து செல்வார். இந்த வசனத்தில் மணவாளனுக்காக காத்திருக்கிற சுலமித்து சொல்கிறாங்க, என்னுடைய நேசருக்காக நான் காத்திருக்கிறேன். அவங்க சும்மா காத்திருக்கல, சும்மா வாய்ப்பேச்சுக்காக அப்படி சொல்லலை. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆயத்தத்தோடு காத்திருக்கிறாங்க. இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், நாமும் ஆயத்தத்தோடு தானே இருக்கிறோம். முதல்ல ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு காத்திருக்கிற அந்த அனுபவம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு காத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாமே நிதானித்து அறிய முடியும். நாம் நம்மை நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இங்கே மணவாளனுடைய வருகைக்காக காத்திருக்கிற சூலமித்து எப்படி ஆயத்தமாக இருக்கிறாங்க? தம்முடைய நேசர் அவர் வந்து தோட்டத்திலே புசிக்கும்படியான அருமையான கனிகளை வைத்திருக்கிறவர்களாய் மணவாட்டி ஆயத்தமாக இருக்கிறாள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய மணவாளன் வந்து நம்மை அழைத்து செல்ல நாம் காத்திருக்கிறோம். ஆயத்தத்தோடு காத்திருக்கிறோமா? அந்த ஆயத்தம் என்பது எதை உணர்த்துகிறது? நம்முடைய மணவாளன் வரும் பொழுது அவர் விரும்பி புசிக்கத்தக்கதாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கனி உள்ள ஜீவியம் வாழ்கிறோமா? நம்மிடத்துல கனி வெளிப்படுகிறதா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் தேவ பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். ஆவிக்குரிய கனி அன்பு துவங்கி இச்சை அடக்கம் வரைக்கும் அநேக கனிகளை தேவன் அங்கே நமக்கு காண்பித்து தருகிறார். அந்த கனிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நல்ல மரத்தை நல்ல கனியினால் அறியலாம். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதுனாலையோ, ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்கிறதுனாலையோ, காணிக்க கொடுக்கறதுனாலையோ, வேறு எந்த காரியம் செய்கிறதுனாலையோ கர்த்தருடைய வருகையில் அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற ஒரு நிச்சயத்தை யாராலும் நமக்கு தர முடியாது. ஆனால் எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ்கிறானோ, அவர் வந்து தம்மோடு கூட தம்முடைய மணவாட்டியை சேர்த்து கொள்ள வரும் பொழுது யாருடைய வாழ்க்கை கனி உள்ள ஜீவியமாக இருக்கிறதோ, மணவாளன் விரும்பி புசிக்கத்தக்க கனிகளை, ஆவிக்குரிய கனிகளை யார் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களைத்தான் தேவன் வந்து நிச்சயமாய் அழைத்து செல்வார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகைக்காகத்தான் காத்திருக்கிறோம். ஏதோ வாய்ப்பேச்சுக்காக மட்டும் அப்படி சொல்கிறவங்களா இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு கனி உள்ள ஜீவியம் நாம் வெளிப்படுத்தினோமே ஆனால் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு காத்திருக்கிற அந்த அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறோம். கனி இல்லாமல் சும்மா நம்மளாவே ஆண்டோடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை அது காண்பிக்கிறது. தேவன் இந்த நாளிலும் இந்த கடைசி காலத்தில் தேவஜனங்களாகி நமக்கு எச்சரித்து கண்டித்து உணர்த்துகிறார். அவர் யாரையும் இழந்து போக விரும்பாததுனால கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் தருணம் கொடுக்கிறார். அவருடைய வருகை எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது. பிதா ஒருவரை தவிர குமாரனுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது தேவஜனங்களாகிய நாம் எவ்வளவாய் ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் அவனுடைய சுய இஷ்ட பிரகாரம் வாழ்ந்துட்டு ஆண்டோட வருகையில் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருந்தான்னா அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனுடைய நிலைமை ஒரு கைவிடப்பட்ட ஒரு கேடுள்ள நிலையாக தான் இருக்கும். தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிறார். நீ என்னுடைய வருகைக்காக காத்திருக்கிறாய். எந்த நிலையில் காத்திருக்கிறாய்? தேவன் விரும்புகிற ஆயத்தத்தோடு, மணவாளனுடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு காத்திருக்கிற மணவாட்டியாகிய சூலமித்தி தன்னிடத்தில் தன்னுடைய மணவாளன் வரும் பொழுது
தன்னிடத்தில் தன்னுடைய மணவாளன் வந்து புசிக்கத்தக்கதான அருமையான கனிகளை உடையவளாய் அவள் ஆயத்தமாயிருக்கிறாள். அந்த ஆயத்தத்தோடு காத்திருக்கிறாள். தேவஜனங்களாகி நம்மிடத்திலும் கர்த்தரை எதிர்பார்க்கிறது அதுதான். அவருடைய வருகைக்கு ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். கனியுள்ள ஜீவியம் வாழ்கிறவர்களாய் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். எவனுடைய வாழ்க்கை கனி உள்ளதாக இருக்கிறதோ அவன்தான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறான் என்ற அர்த்தம். உண்மையான ஆயத்தத்தோடு கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிறான் என்ற அர்த்தம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், விசுவாசம், நற்குணம், இச்சையடக்கம் இப்படிப்பட்ட நற்கனிகளை வெளிப்படுத்துகிற தேவஜனங்களாய் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தோமையானால் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மணவாட்டி சபையாகிய நம்மை வந்து அழைத்து செல்ல அவர் ரகசியமாய் வரும் பொழுது நிச்சயமாய் அவர் புசிக்கத்தக்கதான அருமையான கனிகளை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தின ஆவிக்குரிய கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த தேவ பிள்ளையை அவர் தம்மிடமாய் சேர்த்து கொண்டு அந்த நித்திய ஜீவனிலே நித்தியமாய் தம்மோடு கூட தம்முடைய சிங்காசனத்திலே அமர்த்தி அவர் ஆளுகை செய்ய வைப்பது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் அப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு கர்த்தருடைய வருகைக்காக காத்திருப்போம். நிச்சயமாய் அவர் வந்து நம்மை அழைத்து செல்வது அதிக நிச்சயம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கனியுள்ள வாழ்க்கை வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.